இடத்துல கூட நம்ம கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக கர்த்தர் கடந்த காலங்களிலும் சங்கரன் கோயிலுக்கு போயிட்டு போயிருந்தேன். அவர் ரொம்ப நாளாக வந்துட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு போகல அப்படின்னு சொல்லி, அதனால போய் சங்கரன் கோயில் இருந்தது. அப்புறம் இன்னொரு ஊருக்கு அந்த ஊர்லேயும் போய் ஜோமுக்கு வந்து கர்த்தர் நல்லா கிரியை செஞ்சார். கர்த்தருக்கு சோதரம். கடந்த காலங்களில் ஊழியங்களில் எல்லாவற்றிலும் கர்த்தர் மகிமைப்பட்டார். அதற்காக நான் கர்த்தரை சோதரிக்கிறேன். இந்த நேரத்தில் நாம் சில செய்திகளை குறித்து தியானிக்கலாம் என்று வாசிக்கப்படுகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் ஒருவர் வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் ஜனங்களை நோக்கி, நீங்கள் தேவனாய் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அது சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு முன்பில் செல்லுங்கள். இடையிலே 2000 மூலம் இருக்க வேண்டும். நீங்க நடக்க வேண்டிய வராதிருப்பதாக இதற்கு முன்பே ஒருபோதும் வந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லிட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எடுக்கிற செய்தியுடைய தலைப்பு என்னன்னா, வழி நடத்தும் தேவனுடைய தன்மை. அல்லேலூயா. என்ன தன்மை? வழி நடத்தும் தேவனுடைய தன்மை. முதலாவது வழி நடத்துறது யார் சொல்லுங்க பார்ப்போம். கொஞ்சம் பேரா இருக்கும். முதலாவது நம்மை வழி நடத்துறது யார் சொல்லுங்க? தந்தை. அல்லேலூயா. அந்த சிறு பிள்ளை நம்ம எதிர்க்கும் போது யார் நடத்துறாங்க? தகப்பனும் தாயும் அவர்களை வழி நடத்துகிறவர்கள் அழைக்கிறார்கள். அடுத்தது யார் வழி நடத்துறா? டீச்சர்ஸ் நம்மளை வழி நடத்துவார்கள். அடுத்து நம்மளை யார் நடத்துறா? இந்த உலக பரமாத்மா அவங்க படிச்ச அறிவு அவங்கள வருது. கரெக்டா? படிச்ச அறிவு இந்த படிச்சுக்கான ஹை ஸ்டடினா அந்த ஸ்டடியில் பண்ணுவாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி என்ன செய்ய வேண்டும் என்றால், பரிசுத்த ஆவியானவர் நடப்பதற்கு அவன் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இது யார் வந்து கொடுக்கணும்? பரிசுத்த ஆவி நடப்பதற்கு ஒப்பு கொடுக்கணும். அந்த பரிசுத்த ஆவி நடப்பதற்கு ஒப்பு கொடுக்காம என் இஷ்டப்படிக்கு நான் போகிறேன்னு சொன்னா அந்த வழி என்ன ஆயிடும்? சிக்கல் உண்டாயிடும். தவறான வழியிலே அது சென்று. அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி என்பது என்ன? உடன்படிக்கை பெட்டி என்பது தேவனுடைய இந்த காலத்துல தேவனுடைய வார்த்தையா இருக்குது. என்ன இருக்குது? இந்த காலத்துல தேவனுடைய வார்த்தையா இருக்குது. அப்போ நல்ல கவனிக்க, ஒவ்வொரு விசுவாசிக்கு முன்பாக என்ன செய்யணும்? அந்த உடன்படிக்கை பெட்டி போகுது. அந்த உடன்படிக்கை பெட்டி என்பது இந்த காலத்திலே தேவனுடைய வார்த்தையா இருக்கு. அப்போ உங்களுக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்கு செல்லுமையானா அந்த இடம் வெற்றி. எல்லா கையில தட்டி ஆண்டவரை பயன்படுத்தலாம். அந்த இடம் வெற்றியாய் கட்டாயம் பெறும். அந்த இடம் கட்டாயம் அற்புதங்கள் நடக்கும். அந்த இடம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பிரச்சனைகள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், நமக்கு விரோதமா எவ்வளவு காரியங்கள் நடந்தாலும் அந்த காரியம் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா நமக்கு முன்பாக எது போகுது? தேவனுடைய வார்த்தை போகிறது. அல்லேலூயா. அப்போ இந்த வழியை ஆண்டவர் யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? யாருக்கு இந்த வழிகளை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார்? இன்னைக்கு நல்ல கவனிங்க. ஒரு சர்ச்சை காங்கிரிகேஷன் மூலமா தான் ஒரு விசுவாசி பரலோகம் போக முடியும். அல்லேலூயா. வேற எந்த வழி மூலமா என்ன செய்ய முடியாது? போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்ப ஆண்டவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார்னா அவர் நமக்காக ஒரு பாதையை உண்டு பண்ணியிருக்கிறார். அந்த பாதையிலே நீங்கள் போகும்போதுதான் நித்தியத்துக்கு செல்ல முடியும். அல்லேலூயா. வேறு நீங்கள் உங்களுடைய சுய வழியிலே சென்றால் அங்க என்ன உண்டாயிடும்?
இடைஞ்சல் உண்டாகும், சிக்கல் உண்டாகும், அநேக நேரத்தில் என்ன உண்டாகும்? பிரச்சனை உண்டாகும். அப்போ இந்த காலத்திலே தேவனுடைய வார்த்தை எங்கு சொல்லப்படுகிறது? வாசிக்கலாம். எஸ்யா தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். எஸ்யா 2வது அதிகாரம் 2வது வசனம். கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களிலே ஒருமுறை ஸ்தாபிக்கப்பட்டு உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதுக்கு ஓடி வருவார்கள். அல்லேலூயா. அப்புறம் திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவருடைய பாதை நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். அப்ப பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். அப்ப ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறது. அவன் தேவனுடைய பாதையாக இருக்கிறான். அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு சபையின் மூலமாக கிரியை செய்கிறதா இருக்கிறார். சபை என்பது என்ன? நல்லா தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட், சபை என்பது என்ன? பெரிய கட்டிடமோ பெரிய காங்கிரிகேஷனோ அல்ல. சபை என்பது விடுவிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் சேர்ந்து ஆராதிக்கிற இடம் சபை. அல்லேலூயா. புரியுதா? சபை என்பது என்ன? இரண்டாவது, சபை எங்க ஆரம்பிக்கப்பட்டது? முதலில் வேண்டுட்டார் இல்லையா? சபை எங்க ஆரம்பிக்கும்? இப்போ நம்ம தெரிஞ்சு சொன்னாதான் நமக்கு அர்த்தம் எந்த அளவுக்கு நம்ம நினைச்சிருக்கோம், மறந்துருக்கோம் தெரியும். சொல்லுங்க, பரவாயில்ல, தப்பா இருந்தா தப்பே. சபை எங்க ஆரம்பிக்கப்படுது? முதல்ல அப்போஸ்தலர்கள் ஆரம்பிக்கப்படுது. வேற இல்ல, யாத்திராகமம் ஆரம்பிக்கு. வேற வாசிக்கலாம். யாத்திராகமம் புத்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதியிலே வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியாக தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிப்பதற்கு போதுமான அப்போ ஒரு வீட்டுல 5 பேர் இருக்காங்க. என்ன செய்யணும்? அந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தை எங்க தெளிக்கணும்? கதவுலே தெளிக்கணும். அந்த கதவின் வழியாக எந்தெந்த ஜனங்களாம் விடுவிக்கப்படுறாங்களோ அவங்க குடும்பங்கள் தான் இஸ்ரவேல் சபை. வேற சபை ஒண்ணுமே தெரியல. அப்போ இயேசு சொன்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். நல்ல கவனிங்க. ஒரு மனுஷன், நல்லா அந்த செய்தியானது ஒரு புரியலாம், திருப்பி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் போது அவனுக்கு என்று ஒரு தீர்ப்பணி சரீரமானது பரலோகத்திலே ஆயத்தமா இருக்கிறது. அல்லேலூயா. நல்லா கவனிச்சீங்களா? மாமிசமும் இரத்தமும் பரலோகத்தை சுதந்திரிப்பது இல்லை. அப்போ மாம்சத்தோடையும் இரத்தத்தோடு எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. அப்ப நமக்கு என்று தேவன் ஒரு சரீரத்தை பரலோகத்தில் என்ன பண்ணியிருக்கிறார்? என்ன பண்ணியிருக்கிறார்? சொல்லுங்க, ஆயுதம் பண்ணியிருக்கிறார். புரியுதா? அவரும் அந்த தீர்ப்பணி சரீரமாய் வராமல் நமக்காக மனித ரூபத்திலே வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு புத்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் தெய்வ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளும்படி மகா மேன்மை உள்ளது. தேவன்
மாம்சத்திலே வெளிப்பட்டார். போது பாருங்க, பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திலே நமக்காக மாம்சத்திலே வெளிப்பட்டார். அப்ப வெளிப்பட்டு அவர் எந்த வழியாய் போகிறாரோ அந்த வழியாய் நீங்கள் போகும்போதுதான் அந்த ராஜ்யத்தை அடைய முடியும். அதனாலதான் இயேசு சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்ப வழி என்பது இயேசுவாய் இருக்கிறார், சத்தியம் என்பது தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க. நம்ம ஒரு எக்ஸாம்பிள், இப்ப நாகர்கோவில் போகுது, ரோட்ல நின்றுட்டு நான் நாகர்கோவில் போறேன், நாகர்கோவில் போய் நாகர்கோவில் போக முடியுமா? கஷ்டம். சென்னை போற ரூட்ல இருந்துட்டு நான் சென்னை போறேன், சென்னை போற ரூட்ல சொல்ல முடியுமா? முடியாது. நீங்க சென்னைக்கு பிரயாணப்பட்டு போனாதான் சென்னை போக முடியும். அதே போல பரிசுத்த ஆவியினால் இயேசு சொல்லப்பட்ட வாக்கியங்களிலும் இயேசு சொல்லப்பட்ட உபதேசத்திலும் நீங்க நிலைத்திருந்து அந்த வழியாய் கடந்து போகும்போதுதான் அந்த ராஜ்யத்தை நீங்கள் அடைய முடியும். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். இந்த கால வேளையிலே உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது என்று பரிசுத்த ஆவியானவர் காட்டுகிறார். அப்போ இந்த தீர்ப்படி சரித்து வழியாக இயேசு தன்னுடைய இலக்கை அடைந்து போனார். அதே இலக்கை யார் அடையணும்? நம்மளும் அடைவதற்கு தான் ஆண்டவர் இத்தனை பாடுகளாய் வைத்திருக்கிறார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கும் போது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்குறவராய் அவர் எப்படி இருந்தார்? சுத்தி திரிந்தார். கரெக்டா? அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய வழி இன்றைக்கு உங்களுடைய வழியா இருக்குமையானால் அந்த பாதையிலே நீங்க நடப்பீரானால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடைந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அதான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார், என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்திலே வர முடியாது. அப்ப இயேசுவே இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை. அவருடைய நாமம் தரிக்கப்படாத நமக்கு என்ன இல்லை? பாவ மன்னிப்பு இல்லை. அப்ப இந்த வழியில நம்ம செல்லாம நான் எங்கிட்ட இருக்கேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? அப்ப ரட்சிப்பு என்பதனுடைய அழகு என்னன்னா, நல்ல கவனிங்க, நம்ம கிறிஸ்தவர்கள் அநேக நாட்கள் காலையிலே சர்ச்சைக்கு போவாங்க, மாலையில சர்ச்சைக்கு போவாங்க, எப்பவும் சர்ச்சைன்னு இருப்பாங்க, எப்பவும் ஊழியன் இருப்பாங்க. எதுக்காக இருக்காங்க? என்ன காரணம்? என்ன என்றால் ஒரே ஒரு காரணம் தான். ஒரு மனிதன் மரித்த பின்பு எங்கு போகிறான்? மரித்த பின்பு அவன் நித்தியத்துக்கு செல்கிறான் என்பதை நம்முடைய வேதாகமும் தெளிவாக நமக்கு போதிக்கிறது. ஒரே நேரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க அங்க போயிட்டு இல்லங்க நான் அப்படி இல்லைங்க இப்படி இருந்தது ஒண்ணுமே சொல்ல முடியாது. ரட்சிக்கப்பட்டவனுக்கு மரணம் என்பது கிடையாது. புரியுதா? ரட்சிக்கப்பட்ட கிடையாது, மரணம் கிடையாது. அப்ப நீங்க என்ன, இந்த ரட்சிப்பின் பாதையிலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஓட வேண்டும். ஏதோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டாங்க, 2 நாள் ரட்சிக்கப்பட்ட சொல்லி வீட்டுல கவுந்து கூட்டிட்டு ஆயிடும், ஒண்ணுமே செய்ய முடியாது. டெய்லி பவுல் சொல்லுகிறார், நல்ல அனுதினமும் சாகிறேன். வாசிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பாருங்க, இந்த ரட்சிப்பு என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே விலையேற பெற்றது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில விலையேற பெற்றது. அவன் காசு கொடுத்து வாங்க முடியாதுதான் ரட்சிப்பு. உலகத்துல எதையுமே என்ன செய்யலாம்? காசு கொடுத்து வாங்கிடலாம். ரட்சிப்பு மட்டும் என்ன செய்ய முடியாது? காசு கொடுத்து வாங்குகிற தேவனுடைய இறுக்கமான ஈவு என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவே நம்மை வழிநடத்துகிற காரியம் நமக்கு சத்தியமா இருக்கிறது. வாசிக்கலாம். யோவான் என்ற சுவிசேஷம் 17வது அதிகாரத்தை 17வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். யோவான் 17:17 ஒருவர், உம்முடைய சத்தியத்தினாலே
அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம். அல்லேலூயா. அப்போ அவர் நம்முடைய ஆண்டவருடைய வசனம் தான் நமக்கு சத்தியமா இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் சத்தியத்தை குறித்து நிறைய குழப்பங்கள் ஓடுது. குழப்பங்களுக்கு நம்ம வேண்டிய இடமே இல்லை. இந்த தேவனுடைய வார்த்தை சத்தியமா இருக்கிறது. இந்த வார்த்தையின்படி வாசிக்கலாம். யோவான் என்ற சுவிசேஷம் 12வது அதிகாரம் 48வது வசனத்தை ஒருவரும், இன்னொரு பேர் யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 3வது வசனத்தையும் வாசிக்கலாம். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயத்தீர்ப்பு கொண்டிருக்கிறது. நான் சொன்ன வசனமே பாத்தீங்களா, நம்ம சொன்ன வசனம் தான் கடைசி நாள் என்ன ஆகுது? நியாயத்தீர்ப்பு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்போதே சுத்தமாக இருக்கிறீர்கள். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு மனுஷன் அந்த பரிசுத்த ஆவியின் வழியில போறதுக்கு முதலாவது என்ன வழி சொன்னேன்? தேவனுடைய வார்த்தை நமக்கு முன்பாக சொன்னேன். நீங்க நாகர்கோவில் போனா அந்த ரோட்ல போனாதான் முடியும். சென்னை போனா அந்த ரோட்ல போனாதான், இங்க இருந்து நம்ம சென்னை நீங்க சொன்னது போகவே முடியாது. அதே போல நீங்க தேவனுடைய வழியிலே சென்றால்தான் அந்த ராஜ்யத்தை அடைய முடியும். அந்த ராஜ்யத்துக்கு அடைவதற்கு தேவன் சில விதிமுறைகளை வச்சிருக்கார். பாத்தீங்களா? பிளைன்ல மேல பறக்கிறது கூட என்ன இருக்கு? விதிமுறை இருக்கு. இத்தனை அடியில இந்த பிளைன் ஓடணும், இத்தனை அடியில இந்த பிளைன். இன்டர்நேஷனல் பிளைட்டுக்கு ஒரு ரூட் இருக்கு, இந்தியாவுக்குள்ள ஓடுற பிளைட்டுக்கு ஒரு ரூட் இருக்கு. அப்ப எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? ஒரு விதிமுறை இருக்குது. ஆண்டவர் பரலோகத்துக்கு செல்வதற்கு நமக்கு ஆண்டவர் ஒரு விதிமுறையை வைத்திருக்கிறார். அந்த விதிமுறை என்ன? யோவான் 15:3 சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே சுத்தமா இருக்கிறீர்கள். அப்ப ஆண்டவர் சொன்ன உபதேசத்தின்படி நீங்க நடக்கும் போதுதான் எங்க போக முடியும்? அந்த தேவனுடைய ஹேவனுக்கு போக முடியும். என்ன சொல்லி? இளைப்பாறுதலான பாரடைஸ்க்கு நம்ம இளைப்பாறுதல் செல்லணும். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது. அப்ப இந்த வசனத்தின்படி நாம் நடக்கிறோமா? இதுக்கு சொல்றது, இதை நம்ம சரி செய்கிற இடம் தான் சபை. புரியுதா? புரியுதா உங்களுக்கு? நம்மள சரி செய்கிற இடம் தான் சபை. இது சாபம் விடுற இடம் இல்ல. இது சரி செய்கிற இடம். என்ன இடம்? சரி செய்யலாம். எல்லா மனுஷனும் வாசிக்கலாம். யாக்கோபு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1வது வசனம் நினைக்கிறேன். வாசிங்க. யாக்கோபு 4:1. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயங்களின் பேரில் போர் செய்கிற இச்சையினால் அல்லவோ? 2:1 வாசிங்க. என் சகோதரரே, ரைட், ஓகே. 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். எல்லாரும் பிடிப்பிக்கமா? இது ரொம்ப முக்கியமான வசனம். யாக்கோபு 3:2. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறி நாம் எல்லாம் என்ன போட்டிருக்கு? நாம் எல்லாரும். அல்லேலூயா. அப்ப எல்லாரும் அநேக விஷயங்கள் தவறி செய்யும் போது இதை சரி செய்கிற இடம் தான் சபை. புரிஞ்சுதா? வேற ஒண்ணுமே கிடையாது. இல்ல சரி செய்கிற இடம் தான் சபை. அப்ப இந்த சபைக்கு யார் சூப்பர்வைசரா இருக்கிறார்? யார் நம்மை நடத்துகிறவரா இருக்கிறார்? ஒரு மனுஷன் சபையை கட்டவே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தான் ஒரு சபையை கட்ட முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 20வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் உங்களை குறித்தும் சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி. பாத்தீங்களா? அப்ப நமக்கு யார் சூப்பர்வைசரா இருக்கிறார்? பரிசுத்த ஆவி தான் யாரா இருக்கிறார்? சூப்பர்வைசர். அவர் தான் நமக்கு ஃபாலோ. நம்ம அவரை தான் நினைச்சணும், ஃபாலோ பண்ணணும். புரியுதா? நம்ம எதுல தப்பா இருக்கோம்னு சொல்லி ஆவியானவர் நம்ம என்ன பண்றாரு? ரைட் பண்ணி கரெக்ட் பண்றாரு. ஆவியானவர் இதுக்கு தேவைதான் பரிசுத்த ஆவியின் வரங்கள். அல்லேலூயா. இப்ப புரிஞ்சுதா? இதுக்கு தேவைதான் பரிசுத்த ஆவியின் வரங்கள். இந்த பரிசுத்த ஆவியின் வரங்கள் ஒரு சபையில இருக்கும் போதுதான் நாம் தவறு செய்கிறோமா, நாம் சரியாகிறோமா, நாம் எந்த காரியம் தவறா இருக்கிறோம் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். இதுக்கு பேர் தான் ஃபைவ்ஃபோல்ட் மினிஸ்ட்ரி. எத்தனை மினிஸ்ட்ரி? ஃபைவ்ஃபோல்ட் மினிஸ்ட்ரி. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகர்.
இந்த 5 விதமான ஊழியத்தையும் கர்த்தர் எங்க வச்சிருக்கிறார்? சபையிலே வைத்திருக்கிறார். யார் சரியா வருவதற்காக வாசிக்கலாம். எபேசியரின் புஸ்தகத்துக்கு நேராக திருப்பலாம். எபேசியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வாசிங்க. அதாவது சபையிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எந்த காரியங்களை கொடுக்கிறார்? வாசிக்கலாம். முதலாவது, ஆண்டவர் சுவிசேஷகரையும் வாசிக்கலாம். எபேசியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் ஒருவர் வாசிக்கின்ற தேவனோ தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நம்மில் ஐந்தவராய் இப்ப வாசிக்கலாம். அப்போது எபேசியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் நீங்கள் 11, 12 வாசிக்கலாம். எபேசியர் 4 எல்லாம் திருப்பிக் கொள்ளலாம். 4வது அதிகாரம் 11, 12 வாசிக்கலாம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக பாத்தீங்களா? எப்படிங்க பூரண புருஷனாகன்னு சொல்லப்படல. பூர்ண புருஷன்னா அவன் வளர்ந்துகிட்டே இருக்கான் ஆவியில. அல்லேலூயா. வளர்ந்தேன்னு போடல, வளர்ந்துகிட்டே இருக்கான் பூர்ண புருஷனாகும்படி. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும். நல்ல கவனிச்சீங்களா? நம்ம எல்லாம் யாருங்க? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, the body of church. நல்ல கேளுங்க. சபை வந்து எப்படி இருக்குங்க? பக்தியா நடக்கணும். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். பாத்தீங்களாங்க? அப்போஸ்தலர், சுவிசேஷர், போதகர், மேய்ப்பர் இவங்க எங்க இருக்காரு? சபைக்குள்ள இருக்காரு. நான் எவாஞ்சலிஸ்ட் ஊழியம் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனாலும் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நான் எவாஞ்சலிஸ்ட் சுவிசேஷ ஊழியம் பார்த்துருந்தேன். நான் ஒரு சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருந்தேன். எதுக்குன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்ன வேணும்? ஒரு சபை வேணும். இந்த சபையின் மூலமா தான் போகணும். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் சபையை கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப சபையானது பக்தி விருத்திக்கு ஏதுவாக நம்ம நடத்துவதா இருக்கிறது. ஒருவன் அந்நிய பாஷை பேசுகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். ஒருவன் அந்நிய பாஷை பேசுகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன என்று பவுல் சொல்லுகிறார். எப்படின்னா ஒரு அந்நிய பாஷை பேசும்போது வியாக்கியானம் பண்றவன் சபையில இல்லாட்டா நீ பேசக்கூடாது. பேசுகிறவன் என்ன பேசுகிறான் என்பது யாருக்குமே தெரியாது. அர்த்தத்தை சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் பேசக்கூடாது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு சொல்லுகிறார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகத்துக்கு நேராக திருப்பி கொள்ளலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14வது அதிகாரம் 27வது வசனத்தையும் 28வது வசனத்தையும் வாசிக்கலாம். யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறது உண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும் அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். அர்த்தத்தை சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவுள். பாத்தீங்களா? இப்ப டன்ஸ் பேசுறவங்க டன்ஸுடைய அர்த்தத்தை சொல்லுகிறவங்க இல்லாட்ட என்ன சொல்லக்கூடாது? பேசக்கூடாது. அப்ப கட்டாயம் என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவர் இந்த சபையை குறித்து ஒரு காரியத்தை குறித்து கட்டாயம் பேசுவார். புரியுதா உங்களுக்கு? இது பேர் இது டன்ஸ் இன்டிபிஸ். இந்த அந்நிய பாஷை பேசுகிற வரத்துடைய அர்த்தத்தை சொல்லுகிற ஒரு வரம். அல்லேலூயா. இது சபையிலே கட்டாயம் என்ன செய்யணும்? இருக்கணுங்க. கட்டாயம் இருக்கணும். நான் நிறைய நேரத்தில் பார்த்திருக்கேன். இந்த வரத்தின் மூலமா என்னுடைய ஊழியங்களிலே அநேக நாடுகள்ல இந்த ஊழியத்தை நான் பயன்படுத்திருக்கேன். அல்லேலூயா. காரணம் இந்த வரம் தேவன் கொடுத்த விசேஷித்த ஒரு கிருபை. அல்லேலூயா. இந்த திருநெல்வேலியிலே மாத்திரமல்ல, அவரு கூட போன வாரம் வந்தீங்கல்ல, அந்த ஊர்ல நான் ஒரு வன்னிக்கோந்தல்ல ஒரு வீட்டுக்கு ஜோம் பண்ண போயிருந்தோம்.
போயிருக்கும்போது அவருடைய பிரச்சனைக்காக ஆண்டவர் 2-3 வார்த்தைகளை நான் பேசும்போது சொன்னார், விஜயலட்சுமி என்ற பெண் இவருக்கு விரோதமாய் இந்த வீட்டுக்கு விரோதமாய் செய்வனை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவன்தான் டக்ஸ்னு மேட்ரு முடிஞ்சு 2 ஸ்டெப்ல பிரச்சனை முடிஞ்சு. அவன் சொல்லிட்டான், விஜயலட்சுமி யாரெல்லாம் என் பொண்டாட்டி தான் முடிஞ்சு. அவரும் அவர் குடும்பம் எப்படி இருக்கு, பிரிஞ்சு இருக்குது. அவரும் அவர் குடும்பமும் பிரிஞ்சு இருக்குது. அவர் சபைக்கு வாரம் அடுத்த வாரம் கட்டாயம் நம்ம சபைக்கு வருவா. போன வாரத்திலே அமாவாசை பிரேயர்ல ஒசூர்ல ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெண் வந்தார். அவர் மெடிக்கல் ரீதின் படி நவம்பர் மாசமும் டிசம்பர் மாசமும் காய்ச்சல் வருது. மற்ற மாசம் என்ன செய்யறது, காய்ச்சல் வருது. இப்படி அவர் 5 வருஷமாய் அந்த பிரச்சனையோடு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பேசினார், மகளே இது உனக்கு செய்வனையும் அல்ல, இது போராட்டமும் அல்ல, உனக்கு ஏற்றப்பட்ட பிளட்டின் மூலமாய் வந்த வியாதி. அதுக்கு போல அவர் சொன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு என்ன இருக்கு, பிளட் ஏறந்தாலும் அந்த இன்ஃபெக்ஷன் யாருக்கு வந்துட்டு, அப்போ அவங்களுக்கு என்ன ஆயிட்டு, இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்மத்துல இருக்குமானால் அதுக்கு அளவுக்கு அழக விஷயமே இல்லை. பரிசுத்த ஆவியானவர். அதனால்தான் சபையிலே அந்நிய பாஷை பேசும்போது நீங்க தைரியமாக பேசலாம், சத்தமாக பேசலாம், ஒருவராய் பேசலாம். அல்லேலூயா. ஏனென்றால் அந்நிய பாஷை வியாக்கியானம் பண்ணி இருக்கும்போது நீங்கள் தைரியமாய் பேசலாம். அல்லேலூயா. நான் அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டு போக முடியும். காரணம் என்னவென்றால் ஆண்டவர் கொடுக்கிற வரங்களுக்கு அளவே கிடையாது. அப்ப எதற்காக ஆண்டவர் இந்த வரங்களை கொடுக்கிறார், நம்மை சரி செய்வதற்கு, நம்மை எதற்கு சரி செய்வதற்கு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை முதலாவதாக ஒரு சபையிலே கொண்டு வருகிறார். அவன் தேவனுடைய பாதையில் நடக்கிறான். 3வது அவருக்கு ஆலோசனை கற்றுக் கொடுக்கிறார். ஓகே. அப்ப இந்த ஆலோசனை இல்லாட்டா என்ன செய்வான் சொல்லுங்க. இந்த ஆலோசனை இல்லங்க, ஒரு அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கான், அவனுக்கு வியாக்கியானமே தெரியல, அப்ப என்ன ஆகும் சொல்லுங்க, யாருக்குமே புரியாது. அவன் என்ன செய்வான், அவன் நேரத்தையும் காலத்தையும் அவன் வேஸ்ட் பண்ணிடான். அதனாலதான் பவுல் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க. அந்த வசனத்தை வாசித்து பார்க்கும்போது 38வது வசனமும் 14வது அதிகாரம் 7, 8, 9 வாசிக்கலாம். அப்படியே சுரமண்டலம் முதலாய சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் துணிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் குரலாலே ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும்? அந்தபடி எக்காலம் விளங்காத சத்தமிட்டால் அவன் யுத்தத்துக்கு ஆயத்தப்படும். பாருங்க, அவன் எக்காலம் சத்தமிட்டால் அவன் எப்படி யுத்தத்துக்கு செல்வான்? யுத்தத்துக்கு என்ன செய்ய முடியாது, செல்ல முடியாது. ஒரு சபை, எனக்கு தெரிஞ்ச நான் அதிகமா நேசித்த ஒரு நபர், இந்தியாவிலே ஒரு பெரிய அப்போஸ்தலர், உலகம் முழுவதும் அசைச்ச ஒரு அப்போஸ்தலர் என்ன பண்ணாரு, அவர் சபையில எவனையுமே ஆவி நிரம்ப விடல. எல்லாம் ஆப்போ தீர்க்க சொல்லாத, அன்னிமாஸ் பேசாத அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணாரு, ஆஃப் பண்ணிட்டே இருந்தார். இது முன்னாள் தெரியும். குறிப்பிட்ட வருஷங்களுக்கு அப்புறம் என்ன ஆகிவிட்டா, இவர் உபதேசத்திலே மாறிவிட்டார். முடிஞ்சிட்டார். எதுல மாறிட்டார்? உபதேசத்திலே. பைபிள்